ஒரு துரும்பையும் கிள்ளி போடாத திமுக எம்பிக்கள், நீட்டை வைத்து கச்சிதமாக காய் நகர்த்தும் எடப்பாடி. நேற்று தமிழக சட்டமன்றத்தில் நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தனி தீர்மானத்தை தாக்கல் செய்த போது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசியதாவது: 2017ஆம் ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வை மத்திய அரசு கட்டாயமாக்கியிருந்தது. அன்றிலிருந்து இன்று நாள் வரை நாங்கள் எதிர்த்து வருகிறோம். மருத்துவ மற்றும் சுகாதாரம் உள்ளிட்ட துறையில் தமிழகம் இந்தியாவிற்கு முன் உதாரணமாக திகழ்கிறது. நீட் தேர்வு குறித்து அசைக்க முடியாத கருத்தொற்றுமை நிலவுகிறது. பள்ளி கல்விகளின் மதிப்பெண்களின் அடிப்படையில் சமூக நீதியையும் அனைத்து பிரிவு மாணவர்களுக்கு சம வாய்ப்பையும் உறுதி செய்யக்கூடிய நாம் பின்பற்றி வருகிறோம். தமிழக மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான சட்டம் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் தமிழக ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை. முனைவர் அனந்தகிருஷ்ணன் என்பவரின் பரிந்துரையில் அனைத்து தொழில் படிப்புகளுக்கும் நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய அடித்தளமாக விளங்கியவர்தான் முத்தமிழறிஞர் கலைஞர். தமிழக மக்கள் நீட் தேர்வு நடைபெறக்கூடாது என்று எதிர்த்து வருகின்றனர். தமிழகம் முழுவதிலும் ஒலித்த எதிர்ப்பு குரல் இப்போது இந்தியாவிலும் ஒலிக்க இருக்கிறது. மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் நீட் எதிராக கடிதம் எழுதியுள்ளனர். நீட் தேர்வு முறைகேடுகளில் பல மாணவ மாணவியர்களின் உழைப்பு வீணாகி உள்ளது. கிராமத்தில் வாழும் ஏழை எளிய மக்களுக்கு எதிராக இந்த நீட் தேர்வை முழுமையாக நீக்க வேண்டும். தேசிய அளவில் நீட் தேர்வு நடத்தப்படக்கூடாது. அவசியம் தேசிய மருத்துவ ஆணையம் சட்டத்தை திருத்த வேண்டும். இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற மற்ற உறுப்பினர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பதிவில் நீட் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ள கருத்துகள், பிறப்பித்துள்ள உத்தரவுகள், நீட் தேர்வு குறித்த முறைகேடுகள் தொடர் அம்பலம், நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் நீட் எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருப்பது, நீட் தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் நீக்கம், முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ஒத்திவைப்பு என தொடர்ச்சியான நிகழ்வுகள் சொல்கின்ற செய்தி ஒன்றுதான். நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. 38 எம்பிக்களை வைத்துக்கொண்டு நீட் ஒழிப்புக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத திமுக தற்போது 40 எம்பிக்கள் இருந்தும் நாடாளுமன்றத்தில் நீட் குறித்த தீர்மானத்தை கொண்டு வராமல் மீண்டும் 3வது முறையாக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன்? இந்த தீர்மானம் இந்த விடியா திமுக அரசின் மற்றுமொரு அரசியல் நாடகம். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய் மரணங்களை மடைமாற்றி நினைக்கும் இது போன்ற பயனற்ற அரசியல் வித்தைகளை மக்கள் இனியும் நம்புவதாக இல்லை. ஏழை எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வு ஒழியும் வரை அதிமுகவின் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என பதிவிட்டிருந்தார். திமுக அரசு தமிழகத்திற்கு நீட் விலக்கு கொண்டு வரப்படும் என வாக்குறுதி கொடுத்தும் இன்றளவும் ஏன் அதை நிறைவேற்றாமல் இருக்கிறது எனவும், நீட் தேர்வு ரகசியம் என்று கூறி ஏமாற்றுவதாகவும் சமூக வலைதளங்களில் கருத்துகள் பரவி வருகிறது. இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க கையில தான் காவல்துறை இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம என்ன சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு பக்கம் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க, பாதி வேலை அவருடையது. இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை. இது 2 பேர்த்துக்குமே வேலை இதில் இருக்கு. இன்னொரு பக்கம் பாதி வேலை மக்களுடையது. எல்லாரும் சேர்ந்து தான் அதை பண்ணணும். அதனால் தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதில் இருக்கும். முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. ப்ரொஹிபிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்கே வர்ற போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால தான் நம்ம சொன்னோம், முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும்.